வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அக்கா, மச்சான், இந்த வீட்டில் குழந்தை சத்தம் கேட்க போகுது அப்படின்னு பழனி சொல்ல ராஜி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. மாமா போட்டு உடைச்சதுல கதிரும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. ஆனா கோமதி இதை சீரியஸா எடுத்துக்காம ஷோ எப்பா அப்படிங்கிறாங்க. பாண்டியனும் டேய் கூறு கட்டவனே, இதத்தான் இவ்வளவு பில்டப் பண்ணி சொல்ல வந்தியாக்கும் அப்படின்னு அசால்ட்டா கேட்க இப்ப பழனி தான் அதிர்ந்து போய் பாக்குறாரு. எலே, சரவணனுக்கு குழந்தை பிறக்க போற விஷயம் எல்லாருக்கும் தெரியுமேடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆஹா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு கதிரும் உற்சாகமா அப்படிங்கிற. இதுல ஏண்டா என்ன இழுக்கிறீங்கிற மாதிரி சரவணன் பார்க்க, ஐயோ மச்சான் அது இல்ல, இது இன்னொரு குழந்தை அப்படின்னு பழனி சொல்ல, ஷோ அப்படின்னு அழுத்துக்கிறாரு பாண்டியன். ஏண்டா உன்னோட குழந்தைய பத்தி சொல்றியா அப்படின்னு கோமதி கேட்க, அவர் இப்ப அழுத்துக்கிட்டு ஐயோ என்ன நீங்கன்றாரு. அதுக்குள்ள கதிர் முன்னாடி வந்து, ஆமாம்மா, மாமாவுக்கு குழந்தை பிறக்க போற விஷயத்த தான் சொல்றாரு. சரவணனுக்கும் பிறக்க போகுது, மாமாவுக்கும் பிறக்க போகுது இல்ல மாமா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கதிர் கூப்பிட பழனி திரும்பி பார்க்குறாரு. டேய் அப்படின்னு அவர் ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள கோமதி, டேய் அதுதான் எல்லாருக்கும் தெரியுமேடா அப்படிங்கிறாங்க கோமதி. ஐயோ அக்கா, அது இல்லக்கா, நான் ஏன் குழந்தைய பத்தி பேச வரல. மூணாவதா இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, அதை பத்தி தான் சொன்னேன்றாரு பழனி. கதிரோட கண்ணாமூச்சி வேலை எதுவுமே அவர்கிட்ட பலிக்கல. எல்லாரும் புரியாம பார்க்க செந்தில் உடனே மீனாவோட தோலை சொருன்றாரு. என்ன அப்படின்னு மீனா பார்க்க, ஏய் நீ அப்படின்னு வழிகிறாரு அவரு. அடிச்சி கேட்குற கேள்வியை பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்னு மீனா திரும்பி கூட்டத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா பழனி, அக்கா நம்ம கதிருக்கும் ராஜிக்கும் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சுட கோமதியும் அப்படின்னு பாக்குறாங்க. பாண்டியனும் கண்ணை கூட இமைக்காம பார்க்க, அட ராஜிக்கா அப்படின்னு மீனாவும் ஆச்சரியமும் அதிர்ச்சியுமா பாக்குறாங்க. ஓ அப்படியான்ற மாதிரி சரவணன் பார்க்க, செந்திலும் ஆஹா அப்படியான்னு பாக்குறாரு. அரசி சந்தோஷத்துல ஆன்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க. ஷோ மாமா உன்னையெல்லாம் அப்படின்னு கதிர் கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்க. ராஜி நொந்து நூடுல்ஸ் ஆகி நிற்கிறாங்க. அக்கா அதை செக் பண்ணுறதுக்காக தான் இவன் மெடிக்கலுக்கு போய் ஏதோ வாங்கிட்டு வந்தான் இதோ அப்படின்னு கதிர் கையில் இருக்க பாக்கெட்டை பார்த்துட்டு, இந்த வீட்டில் மூணாவதா இன்னொரு குட்டி பாப்பா வரப்போகுதே அப்படின்னு பழனி சொல்ல கோமதி ரொம்ப வெக்கமும் சந்தோஷமா நிற்கிறாங்க. ஏய் நெசமா தானே சொல்ற அப்படின்னு பழனி கிட்ட கேட்க, அட ஆமாக்கா ஆமா, இவன் யாருக்குமே தெரியாம டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒளிச்சு ஒளிச்சு எடுத்துட்டு வந்தான். ஆனா எங்கிட்ட வந்து கரெக்டா அவனே மாட்டிக்கிட்டானே அப்படின்னு பெருமை பீத்திக்கிறாரு பழனி. மாமா நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. டேய் சும்மா இருடா, ஐயோ செம்ம சந்தோஷமடா அப்படின்னு செந்தில் கதிரை வந்து டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் வேற லெவல் போ அப்படின்னு கரகரன்னு சுத்துறாரு தம்பியை பிடிச்சிக்கிட்டு. ஐயோ அண்ணே அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள்டா சூப்பர் அப்படிங்கிற செந்தில், வாழ்த்துக்கள்பா சூப்பர்னு ராஜிக்கும் கையை கொடுக்குறாரு. ஐயோ அண்ணே அப்படின்னு கதிர் பார்த்துட்டு இருக்க. கலக்கிட்டீங்கடா சூப்பர்னு அவரே பேசிட்டு அவரே கதிர் முதுகுல தட்டி கொடுத்துட்டு போறாரு. உடனே மீனா வந்து ராஜியை ஹக் பண்ணிக்கிட்டு, என்கிட்ட கூட சொல்லவே இல்லை பாத்தியா, பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜி அப்படின்னு கட்டி பிடிச்சி கையை கொடுத்துட்டு அடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் கதிர் அப்படின்னு கதிருக்கும் கையை கொடுக்குறாங்க. வெறுத்து போன ராஜி அக்கான்னு கூப்பிட, என்ன அக்கா அப்படின்னு கன்னத்துல ஒரு இடி இடிக்கிறாங்க. யோ அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. டேய் கதிரு வாழ்த்துக்கள்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு தம்பிக்கு கை கொடுத்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு சரவணன். கோமதி அப்படியே உச்சி குளிர்ந்து போய் நிற்கிறாங்க. மா வாழ்த்துக்கள்மா ராஜி அப்படின்னு சரவணன் ராஜிக்கும் கையை கொடுத்துட்டு இந்த பக்கம் வர்றாரு. சம்மந்தப்பட்டவங்க இடிஞ்சு போய் நின்றுட்டு இருக்க. ஆள் ஆளுக்கு சந்தோஷ கூத்தாடுறாங்க. அரசி வேகமா ஓடி வந்து ராஜியை ஹக் பண்ணிட்டு, கங்க்ராட்ஸ் அண்ணே அப்படின்னு சொல்ல, அரசி அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க ராஜி. யாரும் அவங்கள கேர் பண்ணல. அண்ணே சூப்பர்ண்ணே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு கதிர் கையை ஷேக் பண்றாங்க அரசி. ஓகே அரசி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு அப்படிங்கிறாரு கதிர். அதுக்குள்ள கோமதி அங்க வந்து, டேய் கதிர் என்கிட்ட கூட சொல்லல இல்ல பாத்தீங்களா நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கதிர் கண்ணத்துல செல்லமா ஒரு அரை அரைஞ்சிட்டு ராஜியோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி கொஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க அத்தை அத்தைன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை தோல்ல சாச்சிக்கிறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு அம்மாவை கூப்பிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு கதிர்.
கோமதி அதெல்லாம் சட்டை பண்ணாம நல்லாரு அப்படின்னு ராஜியை விஷ் பண்றாங்க. நல்லாருடா அப்படின்னு கதிரையும் தோல்ல சாச்சி முதுகுல தட்டி கொடுக்குறாங்க கோமதி. நல்லாரு அப்படிங்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல அத்தை அத்தைன்னு ராஜி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா அப்படின்னு கதிர் கொஞ்சம் வேகமா கூப்பிடுறாரு. அப்படின்னு பழனி பார்த்துட்டு இருக்க. ஏண்டா இலை கொஞ்சம் பொறுடா. ஏண்டா இலை அந்த புள்ள போலீஸ் ஆகணுங்கிற ஆசைய ரகசியமா மறைச்சு வச்ச மாதிரி இந்த விஷயத்தையும் ரகசியமா வச்சுக்கிட்டீங்களாக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க ஐயோன்னு 2 பேரும் தடுமாறுறாங்க. ஏன்பா இதெல்லாம் எங்ககிட்ட சொன்னா என்ன நாங்க கோவமா பட போறோம்? சந்தோஷம் தானே படுவோம் அப்படின்னு அவங்க தவிப்ப கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம சொல்றாரு பாண்டியன். ஐயோ அப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் சொல்றத ஒரு நிமிஷங்கிறாரு கதிர். என்னைக்கு கோமதி அடுத்தவங்கள பேச விட்டுருக்காங்க, இப்பவும் டேய் என்னடா அப்படி இல்லப்பா நொப்படி இல்லப்பான்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு கோமதி சொல்லு. இதுக்கு மேல வாயை திறந்து என்ன பேச போறோம் அப்படின்னு வாயை மூடிட்டு நிக்கிறாரு கதிர். பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமா 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. அடியே தங்கச்சி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அக்காவை விட ஃபாஸ்டா இருக்கிற கள்ளி அப்படின்னு செல்லமா மிரட்டுறாங்க மீனா. ஐயோ அக்கான்றதுக்கு மேல ராஜியாலையும் எதுவும் பேச முடியல. கதிரையும் ராஜியை தவிர மற்ற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க வேல் ஸ்வீட்ல சுகன்யா என்ன சுகன்யா நீ நிஜமா தானே சொல்ற அப்படின்னு வடிவு ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க. அவங்களும் வடிவோட தோலை பிடிச்சிக்கிட்டு இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு சுகன்யா சொல்ல சக்திவேல் சத்தமா சந்தோஷமா வாய் விட்டு சிரிக்கிறாரு. முத்துவேல் வழக்கம் போல முயல் பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்காரு. நிஜமா தான் சொல்றேன், ராஜு உண்டாகி இருக்காலாம், இப்பதான் கதிர் மூலமா எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சுது அப்படின்னு ஏதோ கதிர் மைக் செட் வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்ததை கேட்டு சொல்ற மாதிரி சொல்றாங்க சுகன்யா. விஷயம் தெரிஞ்சதுமே உங்க கொழுந்தனாரு விஷயத்த சொல்ல அங்க ஓடிட்டாரு, நான் இங்க வந்துட்டேன்றாங்க சுகன்யா. மாறி ஏக சந்தோஷத்துல இருக்க. நம்ம குடும்பத்துக்கு அடுத்ததா இன்னொரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சுகன்யா சிரிக்க. அம்மாடி 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 இங்க வா அப்படின்ற பாட்டி சுகன்யா பக்கத்துல வந்ததும் கன்னத்தை தடவி அம்மாடி எவ்வளவு நல்ல செய்தியா சொல்லியிருக்க, நல்லா இருப்படா நல்லா இருப்ப அப்படின்னு சுகன்யாவை இழுத்து கன்னத்துல முத்தம் கொடுத்து வாழ்த்துறவங்க நல்ல சுகமா பிள்ளைய பெத்தெடுப்ப சரியா அப்படின்னு வாழ்த்துறாங்க. அடுத்ததா முத்துவேல் எழுந்திருக்கிறாரு. அவங்க பாட்டி முருகான்னு கும்பிட்டு இருக்க சக்திவேலும் எழுந்து வர்றாரு. அம்மா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு முத்துவேல் சொல்ல எல்லாரும் சிரிப்போட பாக்குறாங்க. அண்ணே வாழ்த்துக்கள்னே, தாத்தா ஆக போறீங்க அப்படின்னு கையை கொடுத்துட்டு சக்திவேல் முத்துவேலை ஹக் பண்ணிக்கிறாரு. முத்துவேலும் தம்பியை இறுக்கமா ஹக் பண்ணிக்கிறாரு. நீயும் தாண்டா சின்ன தாத்தா ஆக போற அப்படின்னு முத்துவேல் சொல்ல போங்க அண்ணன் அப்படின்னு ஏக வெக்கத்தோட சிரிக்கிறாரு சக்திவேல். வீட்டுக்குள்ள சிரிப்பு அலை அலையா பரவுது. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, எனக்கு உடனே போய் ராஜியை பார்க்கணுங்கன்றாங்க வடிவு. அவரு லைட்டா சரின்னு தலையாட்ட எனக்கும் கூட என் பேத்திய இப்பவே போய் பார்க்கணும்னு தான் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பாங்குறாங்க பாட்டி. அத்தை வெறும் கையை வீசிக்கிட்டு எப்படி போறது, இருங்க நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன்றாங்க மாறி. போ போ சீக்கிரம் எடுத்துட்டு வந்துறாங்க பாட்டி. அத்தை நேத்து ராத்திரி என் கனவுல ஒரு குழந்தை வந்துச்சு, அப்பவே நான் நினைச்சேன் ஏதாவது நல்ல செய்தி வரும்னு, நான் நினைச்ச மாதிரியே வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட கையை நெஞ்சில வச்சுக்கிறாங்க வடிவு. அப்படி வேறையா அப்படின்னு முத்துவேல் தலையாட்ட அப்படின்னு சக்திவேலும் தலையாட்டி அதை ரசிக்கிறாரு. பாட்டி கையை கூப்பி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு கொஞ்ச நாளா இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்துட்டு இருந்தது. முத்துவேலுக்கு வேற உடம்பு சரியில்லாம என்னென்னமோ நடந்துருச்சு. இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அடுத்து இந்த வீட்டுல தொடர்ந்து நல்ல விஷயங்களா தான்ப்பா நடக்கும் அப்படின்னு பாட்டி ஆரோடம் சொல்லிட்டு இருக்க. அத்தை அத்தை போலாமா வாங்க அப்படின்னு 2 பாக்ஸ் நிறைய ஸ்வீட் எடுத்துக்கிட்டு ஓடி வந்து கேக்குறாங்க மாறி. வா போலாம் அப்படின்னு பாட்டியும் போலாமான்னு சுகன்யா கிட்ட வடிவம் கேட்டுட்டு எல்லாரும் கிளம்ப போறாங்க. ஏங்க நீங்களும் வர்றீங்களான்னு வடிவ கேட்க முதல்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறம் போய்க்கிறேன்றாரு முத்துவேல். சரிப்பா நாங்க போயிட்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு பாட்டி ஆர்வமா கேட்க சரிம்மான்னு அவரு தலையை ஆட்டுறாரு. வாங்க வாங்க போலாம் போலாம் வாங்க அப்படின்னு 4 லேடிஸும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ராஜியை கேட்டதா சொல்லுங்கன்றாரு முத்துவேல். அவங்க வீட்டில இருந்து கிளம்ப 2 பேரும் அப்படியே 2 ஸ்டெப் முன்னாடி வந்து ஒருத்தர் தோல்ல ஒருத்தர் இடிச்சிட்டு நிக்கிறாங்க. என்ன சின்ன தாத்தா அப்படின்னு முத்துவேல் சக்திவேல் தோல்ல இடிக்க அவர் சிரிச்சுக்கிட்டே அண்ணன் கையை பிடிச்சிக்கிட்டு
தோல்ல சாஞ்சிக்கிறாரு. பாசக்கார தம்பி தாங்கிறத பகல்லையும் நைட்லயும் ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்காரு சக்திவேல். பாரு மாப்பிள்ள, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நல்ல விஷயம் சொன்னா சந்தோஷம் தான் படுவாங்க. இத போய் எப்படி சொல்லாம மறைச்சிடலான்னு நினைச்ச கதிரு அப்படின்னு கேள்வி கணைகளை வேற கேட்டுட்டு இருக்காரு பழனி. சொல்லுப்பா அப்படின்னு அவர் கேட்க, மாமா அது வந்துன்னு தவிக்கிறாரு கதிர். டேய் என்னடா அப்படின்னு தோல்ல தட்டுறவங்க, என்னடி நீ தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னியா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை எங்களுக்கே எதுவும் அப்படின்னு ராஜி டென்ஷனாக, ஏய் பேசாத, நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு கோமதி சொல்ல, அதுக்கப்புறம் எப்படி ராஜி பேசுவாங்க? அத்தை என்ன அத்தை கேள்வியும் கேக்குறீங்க, பதிலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப என்னதான் அர்த்தம்னு மீனா கேக்குறாங்க. ஏய் அதெல்லாம் அப்படிதான் அப்படிங்கிற கோமதி, இந்த பரபரப்புல மறந்துட்டேன், நான் போய் பாயசம் சமைக்கிறேன். இல்ல கேசரி செய்யவா அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோன்னு தவிக்கிறாங்க ராஜி. அவளுக்கு கேசரி தான் பிடிக்கும், நான் போய் செய்யறேன் அப்படின்னு கோமதி திரும்ப, அம்மா அப்படின்னு கதிர் கோமதியோட கையை பிடிக்கிறாரு. அம்மா வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா, கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு கதிர் கேட்க, பழனி கடகடன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. டேய் என்னடா அப்படின்னு கோமதி கேட்க, அம்மா கொஞ்சம் இருமா அப்படின்னு கோமதியை தடுத்துட்டு பாண்டியன் கிட்ட வர்ற கதிர், அப்பா அது அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள ராஜி வந்து மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்காங்க. பாண்டியன் மட்டும் என்ன கோமதிக்கு சலைச்சவரா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, வாழ்த்துக்கள்டா அப்படிங்கிறாரு. அப்பா அப்படின்னு கதிர் தவிப்பா கூப்பிட்டு இருக்க, அதை துளி கூட கண்டுக்காம ராஜி வாழ்த்துக்கள் பாங்கிறாரு அவரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கேட்ட உடனே அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்னு கதிர் கொஞ்சம் வேகமா கூப்பிட்டு இருக்காரு. அதுக்குள்ள வீட்டுக்குள்ள நுழையிறவங்கள பாக்குற பாண்டியன், டேய் அங்க பாருடா யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜி அப்படின்னு வடிவு கூப்பிட, ராஜிமா அப்படின்னு கூப்பிடுறாங்க மாறி. அம்மாடி அப்படின்னு பாட்டியும் வர, பின்னாடியே சுகன்யாவும் வர்றாங்க. அண்ணி வாங்க வாங்க அப்படின்னு கோமதி அவங்களை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வடிவு வர, பாண்டியன் கிட்ட பேசுறதுக்காக நின்ன ராஜி திரும்பி அம்மாங்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. டேய் கதிரு அப்படின்னு கதிரோட கன்னத்தை தடவி பாட்டி கதிரோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. அடுத்ததா ராஜி கிட்ட வர்றவங்க கன்னத்தை தடவி நெத்தில மொத்தம் கொடுத்து, அம்மாடி ராஜி நல்லா இருப்பம்மா, நீ நல்லா இருப்பன்றாங்க. நல்ல பொண்ணு அப்படின்னு கன்னத்தை வழிச்சு திருஷ்டி கழிக்கிற மாதிரி, இந்த ஸ்வீட் சாப்பிடு, இந்த ஸ்வீட் வாங்கிக்க அப்படின்னு அவங்களே வாயை திறக்க வச்சு ஊட்டி விடுறாங்க. கதிரு அப்படின்னு கதிருக்கும் கொடுக்குறாங்க. அவர் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி நின்றுட்டு இருக்காரு. ஆமா அதுக்குள்ள உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு கோமதி கேக்குறாங்க. அத்தாச்சி நான் தான் சொன்னேன் அப்படின்னு எப்பவுமே ஆன்சர் சொல்ல முந்திரி கொட்டை ஸ்டூடெண்ட் மாதிரி சுகன்யா கையை தூக்குறாங்க. ஏன் ராஜி என்னதான் இருந்தாலும் அம்மா கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்ல பாத்தியான்னு வடிவு குறைப்பட்டுக்கிறாங்க. பேரன் பேத்தி எடுத்து இப்ப பேத்திக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ஏக சந்தோஷத்துல பாட்டி சொல்றாங்க. மறுபடியும் ராஜி சங்கடத்தோட எல்லாரையும் பார்க்க, என்ன மாதிரி நிறைவான வாழ்க்கை வாழ்றவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, கோமதி பாண்டியன்லாம் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்குன்றாங்க பாட்டி. அப்பத்தா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்பத்தான்றாங்க ராஜி. உடனே வடிவு உச்சி கொட்டிட்டு, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் கோமதி, நான் ராஜி இப்பவே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகட்டுமான்றாங்க. வடிவு இப்படி மாறினதுல ஆச்சரியப்படவே வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா அவங்க நிக்கிறது கோமதி வீடு, அதனால அந்த வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிக்கிச்சு போல. அப்படின்னு ராஜி அதிர்ச்சியா பார்க்க, எதுக்குன்னு கேக்குறாங்க கோமதி. அங்க வச்சு நாங்க பாத்துக்கிறோம், குழந்தை பிறந்தவனே அனுப்பிச்சிடுவோன்றாங்க மாறி. அதெல்லாம் இல்ல, ராஜி இங்கதான் இருப்பா அப்படின்னு கோமதி சொல்ல, உடனே மாறி முகத்தை கசக்கிட்டு பாக்குறாங்க. கதிர் பாவம் திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாரு. ராஜிக்கு எந்த நல்லது நடக்கிறப்பவும் நாங்க கூட இருக்கல, இப்பவாவது நாங்க அவ கூட இருக்கோமேன்றாங்க வடிவு. ஐயோ அம்மா அப்படின்னு ராஜி பாத்துட்டு இருக்காங்க. ராஜி இப்போதைக்கு இங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் முறைப்படி வளைகாப்பு வச்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாரு பாண்டியன். பேர் வைக்காத குறை ஒண்ணு மட்டும்தான், மீதி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. வளைகாப்பான அதிர்ச்சியில கத்துறாரு கதிர். ராஜுக்கும் அப்பதான் அது புரிய திடுக்குன்னு திரும்பி பாண்டியனை பாக்குறாங்க. ஆமா ஏன் பிள்ளைக்கு ஓம் புள்ள என்ன உறவு முறை வரும் ராஜி அப்படின்னு சுகன்யா உறவு ஆராய்ச்சியில ஈடுபடுறாங்க. பழனி உடனே யோசிக்கிறாரு, அது ராஜிக்கு நான் சித்தப்பா, நம்ம புள்ள ராஜிக்கு தம்பியோ இல்ல தங்கச்சியோ வரும், அப்படின்னா நான் அப்படின்னு பழனி நீட்டி முழக்கிட்டு இருக்காரு. கடுப்பாகிற ராஜி, ஐயோ சித்தப்பா
முறையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் பிரெக்னெண்டா இருக்கேனா இல்லையான்னு இன்னும் கன்ஃபார்ம் கூட பண்ணல அப்படின்னு ராஜி கத்த மற்றவங்கள அதை சப்ப மேட்ரு சால்ட் வாட்டருங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏய், அறிகுறி தெரியாமையா மெடிக்கல்ல போய் கிட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அப்புறம் என்னன்னு கோமதி கேக்குறாங்க. சோ, இந்த அரலூசுங்களுக்கெல்லாம் எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேனே தெரியலையே அப்படின்னு ராஜி வெக்ஸ் ஆகி பாக்குறாங்க. உடனே அரசிக்கு ஃபிளாஷ் ஆகுது. மா, மயில் அண்ணி கிட்டு வாங்கி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு அரசி சொல்ல, மயிலோட பேரை கேட்டதுமே சரவணன் ஷாக் ஆகி சரசரன்னு எலக்ட்ரிக் கம்பத்துல ஏற ஆரம்பிச்ச மாதிரி நிக்கிறாரு. ஆனா அவங்க டாக்டர் கிட்ட போகும்போது குழந்தைய இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க பயங்கர டென்ஷன்ல நிக்கிறாரு சரவணன். எல்லாரோட முகமும் அப்படியே கொஞ்சம் வாடி போயிடுது. உடனே கோமதி, ஏய் நீ என்ன பெரிய மனுஷியாடி, சும்மா இருக்க மாட்டேன்னு அரசியை அடக்குறாங்க. அரசி, மயில தான் பொய் சொன்னான், மத்தபடி அந்த கிட்ல எல்லாம் எதுவும் தப்பா காட்டல அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச சரவணன் சொல்றாரு. ஆமா, மயில் கதையெல்லாம் இப்ப ஒன்னும் பேச வேண்டாம், ராஜி கதையை மட்டும் பேசுவோம். இதோ பாருமா, இந்த கிட்டு அது இது எதுவும் வேண்டாம், நாம நேரடியா டாக்டர் கிட்டயே கூட்டிட்டு போயிடலாமே, 2 நாள் கழிச்சு போலாமே அப்படிங்கிறாங்க கோமதி. ஏற்கனவே பாயிலிங் ஸ்டேஜ்ல இருக்கிற கதிர் டாக்டர் கிட்ட போகணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே கூட்டிட்டு போலாமே, எதுக்கு 2 நாள் கழிச்சு போகணும்னு முகம் சிவக்க கத்துறாரு. போகலாம், போகாமையா இருக்க போறோம், 2 நாள் எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிப்போம், வாங்க எல்லாரும் உட்காருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் கோமதின்றாங்க வடிவு. நின்னுகிட்டே இருக்கியே ராஜி, வா வந்து உட்காருன்னு கூப்பிடுறாங்க வடிவு. அப்படின்னு ராஜி திணறிட்டு இருக்க, வா உட்காரு அப்படின்னு பிடிச்சி ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. விட்டா உடனே வளைகாப்பு போட்டு கூட்டிட்டு போயிருவாங்க போல. மா அப்படின்னு ராஜி கூப்பிட, உட்காருமா அப்படின்னு உட்கார வச்சு தலையை தடவி கொடுக்குறாங்க வடிவு. மறுபடியும் எல்லாரும் ஈன்னு சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. ராஜி, கொஞ்ச நாள் நம்ம வீட்டுக்கு வந்து எங்க எல்லார் கூட இருக்கியா அப்படின்னு வடிவு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன், உங்களுக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்ப வந்து பாருங்க அவளை அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ இதுங்க என்ன பங்கு பறிக்கிற வேலைக்கெல்லாம் போயிடுச்சுன்னு பதறி போய் பாக்குறாங்க ராஜி. வேணும்னா இங்கேயே இருந்து உங்க பொண்ணை பாத்துக்கோங்க, ஆனா ராஜியை எங்கேயும் அனுப்பி வைக்கிற பேச்சுக்கே இடம் இல்ல, ஏன் மருமகளை நான் தான் பாத்துக்குவேன் அப்படின்னு கோமதி கட் அண்ட் ரைட்டா சொல்லிட, வடிவு ஒரு சமாளிப்பு சிரிப்போட பாக்குறாங்க. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ன்றாங்க மாறி. ஏய் என்னடி, நான் என்ன உனக்கு குடும்பக்கார மாமியாராவா கிடைச்சிருக்கேன், ஆனாலும் உனக்கு குசும்பு ஜாஸ்திடி அப்படின்னு பாட்டி மாறிக்கிட்ட எகிரிட்டு நிக்கிறாங்க. உன் பிரசவத்துக்கு உன்னை உன் அம்மா வீட்டுக்கு அனுப்பாம நான் தானே பார்த்தேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ அத்தை நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க, இல்லன்னு சொல்லல, நீங்களும் நல்ல மாமியார் தான், நானும் கொடுத்து வச்சவதான் அப்படின்னு பாட்டிய 2 கிள்ளு கிள்ளி 4 உழுக்கு உழுக்குறாங்க மாறி. அந்த பயம் இருக்கட்டும்ன்ற மாதிரி பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன செய்வாங்க, ஒண்ணு மாறி மாறி அதிர்ச்சி ஆகுவாங்க, இல்லன்னா எல்லாரும் மாறி மாறி ஈன்னு சிரிச்சிட்டு நிப்பாங்க. இப்ப 2வது தான் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தரோட சிரிப்பான முகத்தையும் காட்டி முடிச்சிடுறாங்க. கதிர் பின்னாடி நிக்கிற பழனி கதிரோட தோல்ல டப்புனர் ஒரு தட்டு தட்ட, மாமா அப்படின்னு கோவத்தை காட்ட முடியாம நிக்கிறாரு கதிர். கதிரும் ராஜியும் பயங்கர தவிப்பா இருக்காங்க. ராஜி அப்படியே உறைஞ்சு போய் சோஃபால உட்கார்ந்துருக்க, பக்கத்துல உட்கார்ந்துருக்க மீனா, ஏய் ராஜி, நீ எனக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்க போறேன்னு நான் சும்மா தான் விளையாட்டுக்கு தான் கோவமா சொன்னேன், நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்கலையே அப்படின்னு மீனா கேட்க, இல்லக்கா நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கலன்றாங்க ராஜி. ராஜிவை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு, நீ பிரெக்னெண்டா இருக்கிறது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம்தான் ராஜி அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா இன்னும் கன்ஃபார்மே பண்ணல, அதுக்குள்ள வீட்டுல எல்லாரும் தலைகால் புரியாம சந்தோஷப்படுறாங்க, எனக்கு அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு பெருமூச்சு விடுற ராஜி. ஹாஸ்பிட்டல் போலான்னு பார்த்தா அதுக்கும் 2 நாள் ஆகட்டும்னு சொல்றாங்க அத்தை. இன்னைக்கே போனா பெட்டரா இருக்கும்னு தோணுதுக்கான்றாங்க ராஜி. நீ சொல்றதும் சரிதான், இன்னைக்கே போறதுதான் பெட்டரா இருக்கும், கன்ஃபார்ம் பண்ணிட்டா நீ கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருப்பல்ல அப்படின்னு மீனா ராஜியோட கையை பிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜூஸை குடி அப்படின்னு கோமதி கொண்டு வந்து நீட்டுறாங்க. அத்தை இப்பதானே சாப்பிட்டேன்றாங்க ராஜி. அதனால என்ன, ஒரு ஜூஸை குடிக்கிறதுக்கு வயிற்றுல இடம் இருக்காதா என்ன, இந்தா குடி அப்படின்னு நீட்டுறாங்க. ராஜியும் வேற வழி இல்லாம அதை கையில வாங்கிக்கிறாங்க. கோமதி அங்க உட்காரு, அத்தை ராஜி இன்னைக்கே ஹாஸ்பிட்டல் போனா பரவாயில்லன்னு நினைக்கிறா அப்படின்னு மீனா சொல்ல, ஏண்டி 2 நாள் கழிச்சு போலாமேன்றாங்க கோமதி. ராஜி ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அப்படின்றாங்க கோமதி. அத்தை இன்னைக்கே போலாம் அத்தை அப்படின்னு ராஜி சொல்ல,
பயமா இருக்கான்னு சிரிச்சுட்டே கேக்குறாங்க. அதான் நாள் தள்ளி போயிருக்கே, வாந்தி வேற வருதுங்கிற, கண்டிப்பா நீ உண்டாகி இருப்படி அப்படின்னு கோமதி சொல்ல ஐயோன்னு சலிச்சு போய் பாக்குறாங்க ராஜி. அதான் அவ சொல்றா இல்ல அத்தை, டாக்டரே சொல்லட்டுமே அப்படின்னு மீனா சொல்ல அப்படிங்கிற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. நம்ம ஊர்லயே ஒரு நல்ல டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க, நல்ல கைராசியான டாக்டர். எங்க பெரியம்மாவுக்கு புள்ள பிறக்கும் போது அவங்க தான் பிரசவமே பார்த்தாங்க. நான் அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கவா? இன்னைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடலான்றாங்க மீனா. என்ன மீனா, அப்ப அந்த டாக்டருக்கு ஒரு 60 வயசு இருக்குமா? சரிடி போலாங்கிறாங்க கோமதி. அப்பாடான்னு ஒரு சின்ன பெருமூச்சு விடுறாங்க ராஜி. அவங்க ஈவினிங் தான் பார்ப்பாங்க, அதனால நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன்றாங்க மீனா. அப்படின்னு கோமதி தலையாட்டிட்டு இருக்க ராஜி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே குடுகுடுன்னு வந்து உட்கார்றாங்க சுகன்யா. அவங்க கையில இருக்க ஜூஸ் டம்ளரை பார்த்துட்டு என்ன அதுக்குள்ள மருமகளுக்கு சிறப்பு கவனிப்பெல்லாம் ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு சுகன்யா கேக்குறாங்க. ஏய் பாவம்டி, உண்டாகி இருக்கால அப்படின்னு கோமதியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. கவனிப்பு உபசரிப்பெல்லாம் மகன் பொண்டாட்டிக்கு மட்டும்தானா, தம்பி பொண்டாட்டிக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சுகன்யா கேட்க. யார் சொன்னா, நீயும் உட்காரு, உனக்கும் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன்றாங்க கோமதி. அத்தாச்சி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க. அதுதானே வாய் நிறைய பேச வேண்டியது, உட்கார்ந்து சாப்பிட சொன்னா அதுவும் செய்யறது கிடையாது. ஆமா உன் அக்காங்க 2 பேரும் அம்மாவோட வந்தாங்க, உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு கோமதி கேட்க மீனா சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. காலில் வெண்ணி தண்ணியை ஊத்திக்கிட்ட மாதிரி எல்லாரும் வந்தாங்க, அதே வேகத்துல போயிட்டாங்க. எங்க வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது சத்தியம் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணல அத்தாச்சி அப்படின்னு சுகன்யா சொல்ல. சரி இரு, நான் போய் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன்னு எழுந்திருக்க போறாங்க கோமதி. அத்தாச்சி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பெரிய மாமாவுக்கு கதிரையும் ராஜியையும் வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல. எதுக்குன்னு கேக்குறாங்க கோமதி. சும்மா பார்க்கதான் அப்படின்னு சுகன்யா சொல்ல. ஏன் அவர் இங்க வந்து பார்க்க மாட்டாரா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. உடனே சுகன்யாவும் ஆன்னு பார்த்துட்டு, பாண்டியனை திடுதிப்புன்னு அந்த வீட்டுக்குள்ள வருவாரா? மாட்டார் இல்ல அப்படின்னு சுகன்யா கேட்க. பரவாயில்லையே, இந்த சம்பாஷணை சூப்பரா இருக்கேன்னு மீனா பார்த்துட்டு இருக்காங்க. ஓஹோ அப்படின்னு கோமதி சொல்ல. அதே மாதிரி தான் அனுப்பி வைக்கிறீங்களா இல்ல உங்க தங்கச்சி அனுப்பலன்னு மாமா கிட்ட சொல்லவா அப்படின்னு கேக்குறாங்க சுகன்யா. ஏய் இவ ஒருத்தி தேவையில்லாம எதையும் போய் சொல்லி வைக்காத, நான் அனுப்பி வைக்கிறேன்றாங்க கோமதி. அப்படின்னு சுகன்யா தலையாட்ட. ராஜிமா கதிரை கூட்டிக்கிட்டு போய் அண்ணனை பார்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க கோமதி. அத்தை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ராஜி. ஹாஸ்பிட்டலுக்கு போறப்போ போய்க்கலாமா, போயிட்டு வான்றாங்க கோமதி. ராஜி மட்டும் சங்கடத்துல இருக்க, மொத்த 3 பேரும் சிரிப்போட இருக்காங்க. கேமரா தனித்தனியா எல்லாரையும் காட்டி முடிச்சாச்சு. வேல் ஸ்வீட்ல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ சந்தோஷம் தானேம்மா அப்படின்னு சுகன்யா கிட்ட ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காரு பழனி. அப்போ கதிரும் ராஜியும் உள்ளர வாங்க வாங்கன்னு எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. கதிரு ராஜிமா அப்படின்னு முத்துவேல் கையை விரிக்க. மாமா அப்படின்னு அவரோட கைக்குள்ள போயிட்டு வர்றாரு கதிர். ராஜி வாமா என் செல்லம் அப்படின்னு ராஜி தலையில ஒரு முத்தம் கொடுத்துட்டு கதிரை கழுத்து வளைவுல சாச்சிக்கிறாரு முத்துவேல். 2 பேரையும் 2 கையால அணைச்சிக்கிட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, சந்தோஷத்துல வார்த்தையே வரலங்கிறாரு அவரு. எல்லாருமே இங்கேயும் அப்படியே புன்னகை முகமா நின்றுட்டு இருக்க. நல்ல வேலை தனித்தனியா காட்டாம மொத்தமா காட்டிட்டாங்க. அப்போ சக்திவேல் ராஜின்னு கூப்பிட ராஜி திரும்புறாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, தாத்தா பாட்டி ஆக போறத நினைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு கண்கள்ல கண்ணீர் மின்ன சொல்றாரு சக்திவேல். ஆனந்தத்துல அழவே ஆரம்பிச்சிடுறாரு. என்னங்க நீங்க அப்படின்னு மாறி அவரோட கையை பிடிச்சி சுயநிலைவுக்கு கொண்டு வர முயற்சி பண்றாங்க. சித்தப்பா இன்னும் கன்ஃபார்மே ஆகல அதுக்குள்ள அப்படிங்கிறாங்க ராஜி. அதான் 2 நாள்ல ஹாஸ்பிட்டல் போலான்னு கோமதி சொல்லியிருக்கால அப்படின்னு வடிவு சொல்ல. 2 நாள்லாம் இல்ல, இன்னைக்கு சாயந்தரமே கூட்டிட்டு போறாங்களாம் அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாங்க சுகன்யா. இத சொல்லவே இல்லையே சுகன்யா எங்கிட்டன்றாங்க வடிவு. அத்தாச்சி போன் பண்ணி சொல்லுவாங்கன்றாங்க சுகன்யா. ஓகேன்னு வடிவு தலையாட்டிக்கிறாங்க. கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம வருத்தத்துல நான் இருந்தேன், எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. என்னால வருத்தத்துல இருந்த 2 குடும்பத்துக்குமே சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. சீக்கிரமே ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுங்க, நான் குழந்தைய பார்த்துக்கிட்டு நிம்மதியா வீட்லயே இருந்துடுறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. சக்திவேல் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. இங்க பாருப்பா, அப்படிலாம் கற்பனை பண்ணிக்காத. உன் தங்கச்சி கோமதி இருக்காளே
அவெல்லாம் கண்ணிலேயே காட்ட மாட்டா. அவ்வளவு ஏன், இதோ உன் பொண்டாட்டி கோமதி கிட்ட போய் ராஜி எங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் அனுப்பி வைன்னு சொன்னதுக்கு அனுப்ப மாட்டேன்னுட்டா அப்படின்னு பாட்டி சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. உடனே சக்திவேல் மீசையை முறுக்கி விட்டுட்டு நம்ம வீட்டு வாரிச நம்ம வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியுங்கிறாரு. ஹேய் இங்கே பாருடா, ராத்திரியோட ராத்திரியா போய் பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு வந்துடாத, சரியா புரிஞ்சுதான்னு கேக்குறாங்க பாட்டி. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்களே. ஆத்தா அதெல்லாம் செஞ்சிட மாட்டேன், உரிமையோட தூக்கிட்டு வந்துட மாட்டோமா என்ன அப்படின்னு அவர் சொல்ல சரி சரின்னு சிரிக்கிறாங்க பாட்டி. என்னடா இவங்க பிள்ளைய தூக்கிட்டு வர்றது வளர்க்குற அளவுக்கு போயிட்டாங்க, அடுத்து என்ன ஸ்கூல் அனுப்புறது, காலேஜ் அனுப்புறது, கல்யாணம் பண்றதா அப்படின்னு நொந்த நூடுல்ஸ் ஆகி கதிரும் ராஜியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ குமரவேல் கோவிலுக்கு போயிட்டு சுடர்கிட்ட திரும்பி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு. இதோ வந்துட்டான்ல என் சிங்கக்குட்டி அப்படிங்கிறாரு சக்திவேல். டேய் வாடா வாடான்னு மாறியும் சந்தோஷமா கூப்பிடுறாங்க. வாயா வாயா வா 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 அப்படின்னு ஆளாளுக்கு கூப்பிடுறாங்க. டேய் வாடா வாடா, நல்ல நேரத்துல வந்திருக்கடா அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஆமாண்ணே கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கான், வாங்க வாங்கன்றாரு பழனி. மாறி குமரவேலோட கைய பிடிச்சி எல்லாம் உன் கல்யாணம் நடந்த நேரம், கல்யாணம் முடிஞ்ச கையோட நீ மாமா ஆக போற அப்படின்னு மாறி சொல்ல என்னம்மா சொல்ற அப்படின்னு வெறப்பா கேக்குறாரு குமரவேல். ஏன்பா உனக்கு புரியலையா, நீ மாமா ஆக போறன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பழனி கேட்க சுடரும் புரியாம நின்னுட்டு இருக்காங்க. உன் தங்கச்சிக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு பழனியே புதிருக்கான விடையும் சொல்லிடுறாரு. உடனே சுடரோட முகம் அப்படியே மலர்ந்துருது. குமரவேலோட முகமும் கொஞ்சம் கொஞ்சமா சாஃப்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரே சர்ப்ரைஸோட என்ன சித்தப்பா சொல்றீங்க அப்படின்னு பரபரப்பா கேக்குறாரு. அட ஆமாப்பா அப்படின்னு பழனி சொல்ல ராஜி கிட்ட திரும்பி அப்படியான்னு கேக்குறாரு ஜாடையா. ராஜியும் தயங்கிக்கிட்டே இன்னும் டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறாங்க. ராஜி ஆரம்பிச்சுட்டா. ராஜிமா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத, குமாரு உன் தங்கச்சி மூலமா இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்ல குமாருக்கும் ஏக சந்தோஷத்துல வார்த்தைகள் கிடைக்காம தடுமாறுறாரு அவரு. மாறி சந்தடி சாக்குல ராஜியோட கண்ணத்தை செல்லமா கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க. இந்த வீடு அடுத்த தலைமுறைய பார்க்க போகுது அப்படின்னு சந்தோஷமா தலையாடுறாங்க பாட்டி. ராஜி கலக்கமாவே நின்னுட்டு இருக்க அப்பாவை நகர்த்தி விட்டுட்டு ராஜி கிட்ட வந்து நிக்கிற குமரவேல். ராஜி ரொம்ப சந்தோஷம் ராஜி, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கையை நீட்டி தங்கச்சிய தோல்ல சாச்சிக்கிறாரு. அப்படியே மெல்ல கன்னத்துல தட்டி கொடுக்கறாரு. இதெல்லாம் நல்லா தான் பண்றீங்க குமரவேல், அப்பப்பதான் அண்ணியன் மாதிரி மாறிடுறீங்க. அவங்க முகத்தை கையில தூக்கி நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற குமரவேல் அப்படியே கதிரை பார்க்க கதிர் திருதரன் நிக்கிறாரு. கங்க்ராட்ஸ் ராஜி அப்படின்னு சுடர் சொல்ல தேங்க்ஸ்ன்றாங்க ராஜி. குழந்தைய கையில தூக்கி கொஞ்சிட்டு நான் போய் சேர்ந்தா கூட எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு முத்துவேல் சொல்ல மாமா அப்படின்னு கதிர் அதட்ட பெரியப்பா அப்படின்னு குமரவேல் ஆளாளுக்கு அவங்க உறவை சொல்லி அவரை மிரட்டுறாங்க. என்னென்ன எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு ரொம்பவே அதிகமாக மிரட்டுறாரு சக்திவேல். ஏங்க இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன் அப்படின்னு அடிக்கிற ரேஞ்சுக்கு மிரட்டுறாங்க வடிவு. அவரு லைட்டா கண் கலங்கி நிக்க ராஜி தவிப்பா அப்பாவை பாக்குறாங்க. என்னப்பா நீ நல்ல விஷயம் நடக்கும் போது இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு பாட்டி மிரட்ட அதுக்குள்ள வடிவோட கண்கள்ல கண்ணீர் நிறைஞ்சிருக்கு. முத்துவேல் சந்தோஷமும் துக்கமும் ஒன்னா சேர கண்கள்ல கண்ணீர் கடகடன்னு வழியுது. உன் பேர பிள்ளைகளுக்கு கல்யாணமாகி அவங்களுக்கும் பிறக்க போற குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ சந்தோஷமா ஆரோக்கியமா நல்லபடியா இருப்ப, இனிமே இப்படி பேசக்கூடாது அப்படின்னு பாட்டி மிரட்ட அப்படி சொல்ல ஆத்தா அப்படின்னு மீசையை தடவிக்கிட்டு பாக்குறாரு சக்திவேல். அப்படியே ஒரு தென்றல் ஒரு மெலோடி சாங்க தூக்கிக்கிட்டு உள்ளர வர முத்துவேல் ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் கதிரை ராஜியும் கையணைப்புல கொண்டு வந்து வச்சுக்கிறாரு. அப்புறம் என்னங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க கேமரா ஒவ்வொருத்தரையா காட்டிக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது, கன்ஃபார்ம் ஆக போகுதா, அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன அலப்பறையெல்லாம் கொடுக்க போறாங்கன்னு பார்க்க நம்ம எல்லாரும் வர எபிசோட்ஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.